கரூர்ல வந்து உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு வந்து 20 லட்ச ரூபா சொல்லுங்க. கரூர்ல வந்து உயிரிழந்தவங்க 20 லட்ச ரூபா வந்து அறிவிச்சிருந்தாப்புல அதை வங்கி கணக்கிலையும் செலுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? கரூர்ல நடந்த கொடூரமான ஒரு நிகழ்வு பத்தி இந்த நேரத்துல நான் வந்து ரொம்ப இன்னும் வெளிப்படையா நான் பேச விரும்பல. ஏன்னா அதுக்கான ஒரு லீகலாகவோ இல்லை வேற ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. போக போக நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு விஷயத்துல வந்து மாற்று கருத்து இல்லாம நாங்க எல்லாரும் நிக்கிறோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, உயிரிழந்து வாடும் அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும், கிடைக்கும், நடக்கும். சிபிஐ விசாரணை வச்சிருக்காங்க. விசாரணை எப்படி நடக்கும்னு பாக்குறீங்க? நீங்க உண்மைத்தன்மையில வெளியே வரும். அதுல சீக்கிரமா வந்து குற்றவாளிகள் உண்மைத்தனம் வெளியில வரும். உண்மையான பொறுப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், கண்டிப்பாக தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக வருவார். தமிழ்நாட்டை வந்து ஒரு நல்ல திசையா ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு கொண்டு போவார்.